ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பிளே பண்ணிக்கோங்க வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு IPL 2026 விவான அப்டேட்டோட நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சிஎஸ்கேலேருந்து ரிமூவ் பண்ணாங்க. அது ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் போடும் தான். அதுக்கப்புறம் IPL அப்டேட்ஸ் மானாவரியாக வந்துனே இருக்குது. அண்ட் இன்னைக்கு அது ரிலேட்டடாக தான் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோக்குள்ளே ஷார்ட்லாம் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை தூக்கிட்டாங்க சிஎஸ்கேலேருந்து. பிகாஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லா இதுலையும் கண்டினியூ ஆகுது. SI20 அதுக்கப்புறம் MLC IPL சொன்னால ஃப்ளெமிங்கை தூக்கிட்டாங்க. அவர் நோ பார்ட் ஆஃப் சிஎஸ்கே. எல்லா சைட்லையும் சிஎஸ்கே புது கோச் தேடுறாங்க. தோனி அதில் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் காட்டுறாரு. அவர் நெக்ஸ்ட் இயர் பிளேயராக வர போகிறாரா, இல்லை பிளேயர் கம் மென்டராக வர போகிறாரா, இல்லை கோச்சாக ஆட போகிறாரா, மென்டராக போகிறாரா, எதுவுமே தெரியல. தோனி தலைமையில் தான் ஹெட் கோச் தேடுறாங்க. பிகாஸ் அந்த ஹெட் கோச் தோனி சொல்கிறதும் கேட்கணும், தோனிக்கு அவங்களுக்கு நல்ல காம்ரேடரி இருக்கணும். ஸோ சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு கோச்சை தேடுறாங்க. பட் ஓகே, பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளேயரும் தேவைப்படுது. அது ரிலேட்டட் தான் இந்த நியூஸே. ஸோ ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் விட்டு போகிறாரு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா 2025 என்னதான் ஒரு செமிஃபைனல்ஸ் கூட்டு போனாலும் 2026 அவருக்கான பர்ஃபார்மன்ஸே இல்லை. அண்ட் லிட்டரலி ஹோல் டீம் வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் பர்ஃபார்மன்ஸ். கோச்சாக இருக்கட்டும். ஸோ ஹார்திக் பாண்டியா இஸ் ஆல்மோஸ்ட் லீவிங் மும்பை. அது அஃபிஷியலுங்க. எந்த டீம் போகிறான்னு தெரியல. அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் ஸ்டேடியம்லேயே யாருக்குமே அவர் ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னு போது அங்கேருந்து என்ன பண்ண கஷ்டம் தான். பட் எல்லாமே சரியில்லையான்னு கேட்டால் எனக்கு இன்னும் அப்படி தான் தோணுது. மஹேலா ஜெயவர்தனே ஹார்திக் பாண்டியாக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது நல்லா அந்த 2024. பட் அதுக்கப்புறம் அகைன் இட் வாஸ் நாட் குட். ஏன்னா டீமில் பும்ரா, ரோஹித் சர்மா, ஸ்கை இருக்கும்போது அந்த ஈகோ கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் பாண்டியாக்கு ரெஸ்பெக்ட் இல்லையோன்னு தோணுது. சரி ஓகே, அப்போ பாண்டியா வேறு எங்கடா போப்பான்னு பார்த்தா இனிஷியல் சாய்ஸ் சிஎஸ்கே தான் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது ரூமர்ஸாகவே இருக்குது, இன்னும் அஃபிஷியல் பண்ணல. சிவம் டூபேக்கு ஹார்திக் பாண்டியா அப்படின்ற ட்ரேட் வந்து நடாடே தூபே அங்கே ஹார்திக் பாண்டியா எங்க என்னடா பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சிவம் டூபேக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் இப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, லிட்டரலி அவங்க வந்து எந்த சைடு வந்து போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹார்திக் பாண்டியோட எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு டுவெல் ப்ரூவிஸ் வேணும்றாங்க. பட் சிஎஸ்கே என்ன ஃபார்மாக இருக்காங்கன்னா, மாத்திரை நாங்கள் கொடுக்க மாட்டோம், ப்ரூவிஸ் தான் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன்னா சிவம் டூபே ப்ளஸ் டிவால் ப்ரூவிஸ் ப்ளஸ் ஒரு 10 crore கொடுத்தா நாங்கள் ஹார்திக் பாண்டியா எக்ஸப்ட் பண்ணுறோம் சிஎஸ்கே சொல்கிறாங்க. பட் மும்பை ஆயுஷ் மாத்ரே தான் வேணும், ப்ரூவிஸ் வேணான்றாங்க. ஸோ இது எந்த சைட் போப்போன்னு தெரியல. இது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சப்போஸ் பாண்டியா வந்தால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, அது இல்லாமல் பாண்டியாவுக்கு வேறு எந்த டீம் ரூட் போகிறான்னு கேட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். மெயினாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஏன்னா இந்த ட்ரேட் ஸ்டார்ட் ஆனதே 2024. கேமரன் கிரீன் எம்ஐலேருந்து RCB போனார், GTலேருந்து ஹார்திக் பாண்டியா மும்பைக்கு வந்தார். ஸோ இந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆச்சு. அதே மாதிரி ஒரு ட்ரேட், இந்த ட்ரேட் ஹெட்லைன்ஸ் பண்ணுமா, கேமரன் கிரீன் பேக் டு மும்பை இந்தியன்ஸ், ஹார்திக் பாண்டியா டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ப்ளஸ் கேப்டன்சி. கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பிளேயர் கேட்பாங்க கொல்கத்தாலேருந்து. அது யாருன்னு தெரியல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் RR. ஏன்னா ஜெயஸ்வாலும் பார்த்தீங்கன்னா RRல அந்தளவுக்கு ஒரு பெரிய பொசிஷன் இல்லை. ஜெயஸ்வால் சூரியவன்ஷி வந்ததுலேருந்து. ஸோ இப்போ அதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு ஜெயஸ்வாலும் ஹார்திக் பாண்டியா RR போனால் அங்கே ஒரு கேப்டன்சியும் இருக்குது, அவருக்கு நல்ல ஆல்ரவுண்டரும் இருக்குது. ஜடேஜா, பாண்டியா ஒரே டீம் மஜாவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட சக்ஸஸராக ஜெயஸ்வால் வரலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எந்த ட்ரேட் நடக்கும்னு தெரியல. நீங்கள் எந்த ட்ரேட் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஹார்திக் பாண்டியா மும்பையிலே இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது டீம் போகணுமா, எல்லாமே சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தரமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம்.